நெதர்லாந்தின் மனிதநேய செயல்பாட்டுக்கான கூட்டுறவு சங்கத்தின் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி முடிக்க ஒரு இறைவனை ஒரு நிமிடம் வேண்டிக் கொண்டு இந்த விழாவின் முதல் நிகழ்வாக ரஜினி இக்பால் அவர்கள் மங்கள விளக்கு ஏற்றி வைத்து இந்த விழாவை ஆரம்பித்து வைப்பார்கள். நன்றி. நன்றி. இந்த விழாவின் அடுத்த நிகழ்வாக அகவணக்கத்துடன் இந்த விழாவை ஆரம்பித்து வைப்போம். ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். அடுத்தபடியாக இந்த விழாவை தொடர்ந்து தொகுத்து வழங்குவதற்கு தயாமோகன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நெதர்லாந்தின் மனிதநேய செயல்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் Cooperative Society of the Netherlands for Humanitarian Activities என்று ஆங்கிலத்தில் CSNHA என்று அழைத்துக் கொள்ளப்படும் தாயகத்தின் போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டு நிதிக்காக 2015ஆம் ஆண்டுக்கு கலை விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் வருக வருகவென்று சிரம் தாழ்த்திய வணக்கங்கள் தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இப்பொழுது கூறிக்கொள்வது என்னவென்றால், நெதர்லாந்தின் மனித நேய செயல்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த அதன் பிரமுகர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் எமது மக்களின் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களின் தேவைகளை, குறிப்பாக விதவைகள் ஆகப்பட்ட அந்த எமது இரத்த உறவுகளின் தேவைகளை எமது தேவையாக நினைத்து அவர்களுக்கு என்று சொல்லி இவர்கள் சேவையை செய்து வருகின்றார்கள். அவர்களையும் நீங்கள் ஒரு முறை கரங்களை தட்டி அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த மனித நேய செயற்பாட்டுக்கான கூட்டுறவு சங்கத்தினுடைய பாடல் ஒலிபரப்பாகின்றது.
விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரையினை அவுடன் பாஸ் தமிழ் பாடசாலையின் பிரதம ஆசிரியர் திருமதி புவனேஸ்வரன் அவர்கள் வழங்குவார்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளையும் அவுடன் பாஸ் பாடசாலை ரீதியிலும் நெதர்லாந்து மனிதநேய செயல்பாட்டு நிறுவன அமைப்பாளர், திட்டமிடாளர்கள், உதவியாளர்கள், செயலாளர்கள், இந்த விழாவுக்கு உதவி செய்த அத்தனை பேர்களையும் அவுடன் பாஸ் பாடசாலை ரீதியில் வருக வருக என நான் உங்களை வரவேற்கிறேன். அடுத்து, நீங்கள் யாவரும் அறிந்ததே, சில மாதங்களுக்கு முன்பு எமது பாடசாலையில் நாம் நடத்துகின்ற இந்த ஆண்டு விழாவில் இந்த மனிதநேய செயல்பாட்டிற்கு முதலாவதாக நாம் உதவிக்கரம் நீட்டினோம். அதன் பயனாக அவர்களுக்கு 1500 தென்னம்பிள்ளைகளை வழங்க லண்டனில் உள்ள ஒரு சைவ ஆலயம் முன்வந்தது. இதன் பயனாக யாழ்ப்பாணத்தில் மிகவும் நேர்மையான முறையில் விதவைகளை தேர்ந்தெடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக தென்னம்பிள்ளை விநியோகம் முதலாவது திட்டமிடல் நிகழ்வாக இந்த நெதர்லாந்து நாட்டின் மனிதநேய செயற்பாட்டாளர்கள் மிகவும் நேர்மையான முறையில் நடத்தினார்கள் என்பதை இட்டு எனது பாடசாலை ரீதியிலும் அவுடன் பாஸ் பாடசாலையுடைய தொடர்புடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் சார்பிலும் அவர்களுக்கு நான் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் நாம் உதவிக்கரம் நீட்டிய போதும் அவர்கள் எம்மிடமிருந்து மிகவும் சிறிய தொகையை வாங்கி கொண்டார்கள். இருந்தும் கூட அவர்கள் எமக்கு சரியான முறையில் பற்றிச் சீட்டையும் அதே நேரம் எமது பாடசாலைக்கு ஒரு வாழ்த்து கடிதத்தையும் தந்திருந்தார்கள். அதற்கும் நான் நன்றியும் பாராட்டும் கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே நேரத்தில் எமது தமிழ் மக்கள் அனைவரும் நாம் வீடு திறந்து உதவி கரங்கள் நீட்டுங்கள் என்று கேட்டபோது எந்தவித தடையுமின்றி தாமாக முன்வந்து நாங்கள் நினைத்து கூட எதிர்பார்க்க முடியாத உதவியினை கரங்கொடுத்து இன்று அவர்கள் இந்த விழாவில் ஒரு தலையங்கத்தை வைத்திருந்தார்கள். அதற்கு எல்லோருமே ஆதரவு புரிந்ததற்கு எனது பாடசாலை ரீதியிலும் இந்த நிறுவனத்தார்கள் ரீதியிலும் உங்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நாம் இந்த விழாவை முன்னெடுத்துவதற்கு எதற்காக இந்த பாடசாலையின் ஆதரவு என போடப்பட்டது என்பது சில மக்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனெனில் அவர்கள் சில வருடங்களாக எங்களை உதவி புரியும்படி திரு சந்திரகாதன் அவர்கள் எங்கள் பாடசாலை ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதாகவும் இதனால் எமக்கு ஒரு நிகழ்வுக்கு உதவி செய்யுமாறும் கேட்டிருந்தார். சில நிலைமை காரணமாக நாம் பின்னடைத்தோம். ஆனாலும் அவர்கள் ஒரு நேர்மையான ஒழுங்கான இந்த நெதர்லாந்து நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மேம்பாட்டான நிலைமையிலே இந்த நிகழ்வு நடக்கின்றபடியால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு எந்தளமையில் என்னுரிமையில் நானே முன்வந்தேன். அதற்கான காரணம் இதில் இருக்கின்ற பலருக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் எனது சிறிய வயதிலே தந்தையை இழந்த ஒரு ஆள். எனது தாயாரும் ஒரு விதவையாகவே நாளைய 30 காலம் வாழ்ந்திருக்கின்றார். அதனால் ஒரு விதவை வாழ்வு எப்படி இருக்கும் என்பது எனக்கு திட்டத் தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் இவர்கள் இடப்பட்ட இந்த தலையங்கத்திற்கு நான் ஒத்துழைப்பு செய்து முன்வந்த போது எனது பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் யாவரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இதேபோல் இவர்களுடைய சேவை என்றும் இந்த நெதர்லாந்து நாட்டிலே ஒரு நிலைமையான போக்கிலே இவர்கள் இதனை செய்து
தமிழ் ஈழத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சிறந்த ஒரு வாழ்வாதார நிதியை அளிப்பார்கள் என்று நான் திடசங்கப்பமாக நம்புகிறேன். இவர்கள் சேவைக்கு மக்கள் கரம் கொடுத்தது போல இன்று இந்த விழாவிலே சகலரும் தற்போது இங்கே இருக்கின்ற மண்டபத்தில் இருக்கின்ற மக்கள் குறைவாக இருந்தாலும் பின்னிலையில் மக்கள் கூடுதலாக வந்திருந்தால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நாம் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி சமூகமாக சந்தோஷமாக ஒரு நிலை ஒரு மனஸ்தாபமின்றி எங்களுடைய நிகழ்வு எங்களுடைய நாட்டு மக்களுக்காக நாம் செய்கின்ற நிகழ்வு என்று எண்ணி எல்லோரும் சமாதானமாக இந்த நிகழ்வை முடித்து தருமாறு உங்கள் அனைவரையும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே இந்த மண்டபத்துக்கு நானே பொறுப்பாக இருப்பதனால் சில விதிமுறைகளை சொல்ல விரும்புகிறேன். இயலுமானவரை நீங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே குடிநீர் வகைகளையோ பலகாரங்களையோ கொண்டு வரக்கூடாது என்பது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் இயலுமானவரை இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்து இதை நல்ல முறையில் பார்த்து செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு உங்கள் யாருக்காவது மனம் இருந்தால் அல்லது செய்ய உங்களுக்கு உதவி செய்கின்ற நிலைமை தற்போது இருந்தால் இவர்கள் ஒரு தென்னம்பிள்ளை வழங்கும் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இதற்கு பெரும்பாலான மக்கள் 5 யூரோவை செலுத்தி இருக்கிறார்கள். 6வது விரும்பினால் அத்தொகையை கொடுத்து நீங்களும் பட்டிச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து எமது பாடசாலையை இந்த தங்களது விளம்பர இதில் துண்டு பிரசுரத்தில் அடித்து எமது பாடசாலைக்கு முன்னுரிமை தந்ததற்காக நான் இந்த மனிதநேய நெதர்லாந்து செயல்பாட்டர் அத்தனை பேருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு சகல நடனங்களையும் ஒழுங்கு செய்து தந்த எமது நடன ஆசிரியர் சாமி வசந்த் அவர்களையும் பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தாயகத்தின் மனித நேய பணிகளை செய்து வருகின்ற ரஜினி இக்பால் செயல் திட்ட பொறுப்பாளர் திருமதி ரஜினி இக்பால் அவர்கள் செயல் திட்ட பொறுப்பாளர் தாயகத்தின் போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டு நிதிக்காக மிகவும் துயரங்கள் துன்பங்களை சுமந்து வந்து வாழ்கின்ற எமது மக்களுக்காக அவரது இன்னல்களை போக்குவதற்காக விதவையின் வாழ்வு பற்றி பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே அதனுடைய செயல் திட்ட பணிப்பாளர் ரஜினி இக்பால் அவர்கள் இப்பொழுது பிரதம உரையினை ஆற்றுகின்றார்கள். எங்கே உறவுகளை இந்த சங்கத்தின் செயல் திட்ட பொறுப்பாளர் ரஜினி இக்பால் அவர்களை நீங்கள் கரங்களை தட்டி அன்போடு வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hier komt nog een vertaling in het Nederlands. Als volgende komt Rajani Iqbal spreken over onze organisatie, de Cooperative Society of the Netherlands for Humanitarian Activities. Ondertussen kunt u ook op de screen ziet u de beelden van onze activiteiten. Als jullie daar straks vragen over hebben, kunt u dat bij daarover bij een van ons terecht. Rajani Iqbal zal nu spreken over onze organisaties en het leven van de weduwen. Ik zal nu het woord aan haar geven. அழைப்பை ஏற்று எமக்கு ஆதரவு தந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நான் எனது நிறுவனத்தின் சார்பில் முதல் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீங்கள் எல்லோரும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு சிலவேளை என்னுடைய இந்த பேச்சு சலிப்பை தட்டும். ஆனாலும் கூட சில விடயங்களை நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எனக்கு முதல் இங்கு உரையாற்றியவர் கூறியது போல நாங்கள்
இது சும்மா ஒரு கேளிக்கைக்காக மட்டும் இந்த நிகழ்வை நடத்தவில்லை. எங்களுடைய நாட்டில் வாழுகின்ற, எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற எங்களுடைய தமிழ் பெண்களும் ஏனையவர்களும் படுகின்ற அந்த இன்னலிலும் அவர்களுக்கு உதவும் முகமாகத்தான் நாங்கள் சிறு சிறு நிதிகளை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். சேர்த்த நிதிகளை கடந்த 2-3 வருடங்களாக நாங்கள் அங்கு பலவிதமான திட்டங்களில் ஈடுபடுத்தி அவர்களுடைய வாழ்வுக்கு சற்று உதவி இருக்கின்றோம். அந்த வேளையிலே இந்த நாட்டிலே எங்களுடைய அமைப்பு ஒரு பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு அமைப்பு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த அமைப்பு நெதர்லாந்தின் வாழும் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான ஒரு கூட்டுறவு அமைப்பு. இந்த அமைப்பு 2012ஆம் ஆண்டு இங்கு இருக்கிற சில கூட்டுறவு கொள்கையிலும் எங்களுடைய மக்களிலும் அக்கறை கொண்ட சிலர் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு அங்கிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுக்கு இத்தகைய நிகழ்வுகளூடாக சிறு சிறு நிதிகளை பெற்று நாங்கள் பல பாரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற பொழுது இங்கு இருக்கிற இந்த யூரோப்பியன் யூனியன், நெதர்லாந்தில் இருக்கிற வெளிநாட்டு அமைச்சு போன்ற அமைச்சுக்கள் எல்லாம் நிதியை இலங்கைக்கு வழங்குகின்ற பொழுது சில நிறுவனங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிறுவனம் அதற்கு பொருத்தமாக இருந்தாலும் எங்களுடைய நிறுவனம் ஆரம்பித்து 2-3 வருடங்கள் தான் ஆறுகின்றன. ஆனால் இங்கு ஏற்பட்ட கடந்த காலங்களில் இங்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக எங்களுடைய அங்கத்தவர்கள் மிக குறைவு. எங்களுடைய அங்கத்தவர்கள் 50-100ஆக இருந்தால் எங்களுக்கு மிக இலகுவாக பல இந்த வெளிநாட்டு அமைச்சு கூட இலங்கையில் எங்கள் மக்களுக்கு வேலை செய்வதற்கு உதவக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி எங்களிட்ட அங்கத்தவர்களும் இருக்கின்றார்கள், எங்களிட்ட சொந்த நிதியும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு, இந்த பகுதி மக்கள் தந்த ஆதரவுக்கும், இந்த பாடசாலை ஒரு பாரிய பணிக்கு வித்திட்டு ஆரம்பித்த இந்த நிகழ்வுக்கும் நாங்கள் முதலில் தலை வணங்குகிறோம். அடுத்து நான் எங்களுடைய இந்த CSNHA என்ற சுருக்கமாக சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பை பற்றி நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையிலே இங்கு எல்லாவற்றையும் எங்களால் சொல்ல முடியாத காரணத்தினால் கடந்த 3 வருடங்களாக நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு சிறு 3-4 பக்கங்களில் நாங்கள் தமிழ் மொழியில் அச்சிட்டு முன்னுக்கு வைத்திருக்கிறோம். நீங்கள் தேவையானவர்கள் அதனையும் எடுத்து பார்த்து கொள்ளலாம். எல்லாவற்றையும் விரிவாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட உங்களுக்கு தெரியும், இங்கு வாழ்பவர்களும் எங்கள் நாட்டில் வாழ்பவர்களுக்கும் இடையிலே ஒரு வகையான ஒரு உறவு இருக்கின்றது. அந்த உறவு கூட ஒரு கூட்டுறவு என்று தான் சொல்ல முடியும். நாங்கள் கூட்டுறவு என்று சொன்னவுடன் அது ஒரு கூட்டுறவில் இருக்கிற சங்கக்கடைகளை பற்றியோ, அல்லது இங்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற சங்கக்கடைகளை பற்றி யோசிப்பீர்கள். அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் சில தனித்துவமான பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகள் சற்று குறைந்து செல்வது போல அங்கும் தோன்றுகிறது, இங்கும் தோன்றுகிறது. அந்த வகையில் தான் இந்த சிறந்த பண்புகளை கொண்ட இந்த கூட்டுறவில் எங்களுக்கிடையில் ஒற்றுமை இருக்கும். எங்களுக்கிடையில் ஒருவர் துயருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்காக துன்பப்படுகின்றதெல்லாம் எங்களுடைய தமிழர்களுக்கு எங்களுக்கு வந்த ஒரு இயற்கையான உணர்வுகள் இப்பொழுது சற்று தளர்ந்து செல்வது போல அந்த நாட்டிலும் தோன்றுகிறது. நான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னம் நான் இலங்கை சென்றிருந்தேன். அங்கு பார்க்கின்ற பொழுதும் அதற்கு முன்னரும் கூட பல வகையில் எங்களுக்கு அந்த உணர்வுகள் சற்று தளர்ந்து போய்கொண்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு அவலக்குரல் கேட்டால் அல்லது ஒரு அழுகை சத்தம் லேசாக கேட்டாலே நாங்கள் எல்லோரும் ஒன்று ஓடிச் சென்று அவர்களுக்கு உதவ காத்திருப்போம். ஆனால் இன்று அந்த நிலைமை அங்கும் இல்லை. இங்கு நாங்கள் எல்லோரும் திக்காக சிதறி வாழுகின்ற பொழுது எங்களிடமும் சில நேரம் அந்த
பண்புகள் குறைந்து செல்லுகின்றன. அதற்கு காரணம் அங்கு துயரிட்டிருக்கிற மக்களுக்கு கூட நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட இங்கும் சட்டங்கள் தடையாக இருக்கின்றன, அங்கும் சட்டங்கள் தடையாக இருக்கின்றன. அந்த வகையிலே தான் இந்த அமைப்பு இங்கு பதிவு செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறந்த விழுமியங்களை கொண்ட சிறந்த உணர்வுகளை கொண்ட ஒரு கூட்டுறவு அமைப்பாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு செயல்பட்டு வருகிறோம். அடுத்து நான் சொல்ல வந்த விஷயம், இந்த CSNH என்ற அமைப்பு ஏன் கூட்டுறவில் சம்பந்தப்பட்டு வேலை செய்கின்றது என்று சொன்னால், இலங்கையிலும் அந்த எங்களுக்கு பரிச்சயமான கூட்டுறவு அமைப்புகள் இருக்கின்றன. அதற்கென்ற ஒரு சட்ட ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறைக்கூடாக நாங்கள் வேலை செய்கின்ற பொழுது நாங்கள் சிறு சிறு தொகையாக சேர்க்கின்ற இந்த நிதி அங்கு பாரிய அளவிலை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே கடந்த 3 வருடங்களில் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதி வெற்றிலைக்கேணியில் இருக்கின்ற பட்டிக்குடியிருப்பு போன்ற பகுதிகளிலும், வெற்றிலைக்கேணி வவுனியாவில் இருக்கிற பட்டிக்குடியிருப்பு, ஏனைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி மாவட்டம், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற வெற்றிலைக்கேணி போன்ற பகுதிகளில் சில விதவை பெண்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 200 கணவனை இழந்த பெண்களுக்கு அவர்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக சில வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதற்காக நாங்கள் செலுத்திய நிதியைப் போல அந்த நிதி மீண்டும் மீண்டும், அதாவது உங்களுக்கு சொல்றது என்று சொன்னால், ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்தால் அந்த நிதி மீண்டும் பல பேருக்கு உதவக்கூடிய வகையில் அங்கு உதவி கொண்டிருக்கின்றது. அதை நான் நேரில் சென்று பார்த்த பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. 75 பேருக்கு வவுனியாவில் கொடுத்த நிதி 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொடுத்த நிதி இன்று 225 பேருக்கு உதவி கொண்டிருக்கின்றது, தொடர்ந்தும் உதவி கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவில் உங்களுக்கு தெரியும், மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசமான புதுக்குடியிருப்பு பகுதியில் நாங்கள் 2013ஆம் ஆண்டு காசு அனுப்பினாலும் அங்கிருந்த பிரச்சனைகள் காரணமாக அது 2014ஆம் ஆண்டு மக்களை சென்றடைந்தது. 39 பெண்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த நிதி இன்று இன்னும் 78 பெண்களுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த நிதியில் இருந்து அவர்கள் மாதாந்தம் 10,000 தொடக்கம் 18,000 ரூபாய் வரை வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சிறு உதவிதான் எங்கள் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது. அந்த வகையில் தான் நாங்கள் இலங்கையிலும் ஒரு கூட்டுறவு அமைப்பை தெரிவு செய்து அதுக்கூடாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நானும் இந்த முறை எனது பயணத்தில் செல்லுகின்ற பொழுது என்னுடைய உறவினர்களையும் பலரையும் நான் சந்தித்த பொழுது எல்லோரும் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து போனால் ஏதோ ஒரு நிதியை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்போம் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் போயிருப்பீர்கள். பலர் போய் வருகின்ற பொழுது நீங்கள் 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் இலங்கையில் ஒரு சிலருக்கு 5,000 10,000 என்று நீங்கள் 20 பேர் 30 பேருக்கு உங்கள் உறவினர்களுக்கு உதவித்தான் இருப்பீர்கள். ஆனால் அடுத்த 2 வருடத்தால் போனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருப்பதை நீங்கள் காண மாட்டீர்கள். அவை எங்கு போனதென்றே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த நிதியை, அந்த 8 லட்சமோ 5 லட்சமோ நாங்கள் செலவழிக்கிற அந்த நிதியை 5 பெண்களுக்கோ அல்லது 6 பெண்களுக்கோ அல்லது 6 குடும்பத்துக்கோ நாங்கள் கொடுத்திருப்போமாக இருந்தால் இன்று அது அவர்களுக்கு உதவி இன்னும் பலருக்கு உதவுவதை நாங்கள் அடுத்த முறை அங்கு செல்லுகின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இன்னும் பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம். அங்கு எங்களுடைய யுத்தத்தால் எங்களுடைய நிலங்கள் இல்லாமல் போனதுடன், அது மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டதுடன், எங்களுடைய வளங்கள் அபகரிக்கப்பட்டதுடன், எங்களுடைய தொழில் வளங்கள், எங்கள் மனித வளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அங்கு ஒரு நிதியை கொண்டு போய் கொடுத்து அதை மேல்பார்வை செய்து சரியாக செயல்படுங்கோ என்று கேட்கின்ற பொழுது அதை செயல்படுத்துவதற்கு கூடிய பணியாளர்கள் அங்கு இல்லை. அவர்கள் இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை, பலவிதமான அந்த மனித வளம் அங்கு அழிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் அந்த அழிக்கப்பட்ட அந்த வளத்தை மீண்டும் கட்டியெழுப்புகின்ற நோக்கத்துடன் இங்கிலாந்தில் இருக்கிற கூட்டுறவு கல்லூரியுடன் இணைந்து
2014ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு பயிற்சியை நடத்தியிருந்தோம். அதற்கு முக்கிய பங்களிப்பு எங்களுடைய CSNH, எங்களுடைய மனித வளம் எங்களுடைய மாகாணத்தில் அளிக்கப்பட்டது மீண்டும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதில் 20 பணியாளர்களை அழைத்து ஒரு பயிற்சியை நடத்தியிருந்தோம். அந்த பயிற்சிக்கு விரிவுரையாளராக வந்த ஸ்டேலிங் ஸ்மித் என்று சொல்லப்படுகிற மான்செஸ்டர் கூட்டுறவு கல்லூரியைச் சேர்ந்த ஒரு விரிவுரையாளர் அப்பொழுதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், எங்களுடைய மண்ணில் பலர் விதவைகளாக்கப்பட்டிருக்கின்றனர், பலர் கஷ்ட நிலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய மனித வளம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று கருதி இப்பொழுது அவர் தன்னுடைய நாட்டுக்கு சென்று ஒரு செயல் திட்டத்தை எங்களுடன் இணைத்து சமர்ப்பித்து 70,000 பவுன்களை அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இலங்கையில் சென்று இத்தகைய பயிற்சிகளை இலங்கையில் நடத்தும் பொழுது இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அங்கு சற்று அந்த சூழ்நிலை மாறி இருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கருதி சென்ற 2 மாதங்களுக்கு முதல் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அங்கு சில பயிற்சி வகுப்புகளை நான் நடத்துவதற்காக அவர்களுடன் சேர்ந்து நானும் அங்கு சென்றிருந்தேன். அங்கு இன்று நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இன்னும் 20 பணியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் ஊடாக இந்த கூட்டுறவு அமைப்பை, அதாவது கூட்டுறவு அமைப்பு என்று சொன்னால் அந்த கூட்டுறவு பண்புகளை அந்த கிராமங்கள் தோறும் வளர்ப்பதற்கும் அந்த மக்களுக்கு கிடைக்கிற அந்த சிறு துளியையும் அவர்கள் பல வகையில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த CSNH என்பது ஒரு சிறு தர்ம ஸ்தாபனம் அல்ல, இது ஒரு நன்கொடியை அள்ளி குடிக்கும் ஸ்தாபனம் அல்ல. எங்களுடைய வாழ்வாதாரத்தை, நாங்கள் அழிந்த எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் பங்கு பெற்றுகின்றோம். நாங்கள் எங்களாலான உதவிகளை செய்து பங்கு பெற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் எந்த விதமான பயமுமின்றி எந்த விதமான தயக்கமுமின்றி விரும்புபவர்கள் எல்லோரும் அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்ளலாம். எவ்வளவு பேர் எங்களோடு அங்கத்தவர்களாக சேர்ந்து கொள்ளுகின்றீர்களோ அல்லது உங்களுக்கு இத்தகைய ஒரு அமைப்பு உங்களுடைய பகுதியில் வேணும் என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தில் சேர்ந்து நிறுவனத்தில் ஆலோசனை கேட்டால் நாங்கள் அமைத்து தருவோம். அந்த அமைப்பை சரியான முறையில் செயல்படுத்தினால் நீங்கள் அடுத்து 2-3 வருடங்களில் இலங்கைக்கு செல்லுகின்ற பொழுது எங்களுடைய மாகாணங்களில் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களையும் நீங்கள் காண்பீர்கள் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து நான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த அமைப்பு இங்கு மட்டும் இந்த செயல்பாடுகளை செய்யவில்லை. எங்களை நாடி வந்து பல நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்கள் தங்களுக்கும் நாங்கள் என்ன முறையை பின்பற்றி செயல்படுகிறோம் என்பதை விளங்கப்படுத்தப்படி கூறியபடியால் நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கின்ற தர்ம ஸ்தாபனங்களை ஒன்றிணைத்து ஒரு சீகோ என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டுறவு அமைப்பை அங்கு உருவாக்கி இருக்கிறோம். அதில் இந்த CSNH என்ற அமைப்பு ஒரு அங்கத்தவராக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் இணைத்து, அதாவது நாங்கள் எல்லோரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம், நெதர்லாந்தில் தான் தமிழர்களுக்கான அமைப்பு மிக குறைவாக தென்படுகின்றது. அதாவது அமைப்புகள் இருக்கும், ஆனால் அது வெளியில் செயல்படுகின்றது மிக குறைவாக தென்பட்டாலும் எங்களுடைய அமைப்பு தான் உலகத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அமைப்புகளுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களையும் சரியாக எங்களுடைய மக்களுக்கு பலனுள்ள செயல்பாடுகளில் செயல்படும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் அதிக நேரம் உங்களுடைய நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த நாட்டில் வாழுகின்ற எங்களுடைய சகோதரிகளாக எங்களுடைய இளம் பெண்கள், அதாவது 25,000க்கு மேற்பட்ட 20 வயசுக்கும் 35 வயசுக்கும் இடப்பட்ட பெண்கள் விதவைகள் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 3-4 பிள்ளைகள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மாதம் 1 ரூபாவோ 2 ரூபாவோ நீங்கள் ஒரு உண்டியலில் இட்டு இத்தகைய அமைப்புகள், எங்களுடைய அமைப்பு மட்டுமில்லை, எங்களை போல செயல்படுகின்ற அமைப்புகளுடைய ஊடாக நீங்கள் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்று அவர்கள் சார்பில் நான் கெஞ்சி கேட்கிறேன். இதனை விட எங்கள் எல்லோருக்கும் தெரியாத விஷயம் இருக்கின்றது. 13-14 வயதில் எங்களுடைய பிள்ளைகள், பாடசாலைக்கு சென்ற பிள்ளைகள், வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் இளம் தாய்மார்களாக இருக்கின்றார்கள்.
அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அன்வெட் மதர்ஸ் என்று. அதாவது திருமணம் முடிக்காமல் சிறுவர்களாக அவர்கள் கற்பமாகி பிள்ளைகளை பெற்று இன்று சில விடுதிகளில் வசித்து வருகின்றார்கள். ஆகவே எங்களுடைய மண்ணிலே நாங்கள் அந்த ஏனாயின் ரோட்டில் நாங்கள் சென்று போய் பார்க்கின்ற மகிழ்ச்சி இல்லை அங்கு. அது யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் இருக்கின்றது. நான் புதுமாத்தலன், புதுக்குடியிருப்பு பல பகுதிகளுக்கு நான் சென்றிருந்தேன். மிகவும் அந்த என்னுடன் வந்த வெளிநாட்டவர்களையும் அந்த பட்டிக்குடியிருப்பென்றால் அது வவுனியாவில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு 2 மணித்தியால நாங்கள் பயணம் செய்து சென்றிருந்தோம். சென்ற பொழுது அவர்கள் பார்த்தார்கள், இராணுவ முகாம்கள் மிகவும் அழகாகவும் மிகவும் பயிரிடப்பட்ட நிலையிலும் பயிர்கள் எல்லாம் செய்து இருக்கின்ற அந்த நிலைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு போகின்ற பொழுது எங்களுடைய 6 வயது 7 வயது சிறுவர்கள் விறகு சுமந்து கொண்டு பாடசாலையும் செல்லாமல் செல்லுகின்ற நிலையை அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நாங்கள் இன்று எங்களுடைய கலாச்சாரங்கள் சில நேரம் மாறுபட்டு இருந்தாலும் கூட நாங்கள் எங்களில் சிலர் அங்கு சென்று சில வைபவங்களை கூட இப்பொழுது நடத்துகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பூப்புனித நீராட்டு விழா, வேறு சில பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் அங்கேயும் நடக்குது. அப்போ நாங்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவற்றை எங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் செய்கிறதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அங்கு இருக்கின்ற அந்த இளம் சிறார்களும் அங்கு இருப்பவர்களினுடைய அந்த மனதையும் பாருங்கள். நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு சிறுமியினுடைய அப்பம்மா இறந்து விட்டா, அந்த நாள் அவ பெரிய பெண் ஆகிவிட்டா, அவ அழுதிருக்கிற அப்பம்மா இறந்ததுக்கு அளவில்லை, எனக்கு பூப்புனித நீராட்டு விழா செய்ய மாட்டார்கள் என்று அழுதிருக்கிறார். அப்போ இதிலே நாங்கள் பாருங்கள், நாங்கள் உதவி செய்யாவிட்டாலும் அங்கிருக்கிற அந்த சிறார்களின் மனங்களை மேலும் நாங்கள் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். இவற்றை எல்லாம் நான் ஏன் இங்கு சொல்லுகிறேன், யாரையும் நோகடிப்பதற்காக செல்லவில்லை. அங்கு அவர்களோடு சென்று அவர்களுடைய அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது, இப்போ புதுக்குடியிருப்பில் நாங்கள் கிணறுக்கு உதவி செய்திருந்தோம். நாங்கள் செய்த உதவி அவர்கள் கிணறு வெட்டத்தான் உதவி இருந்தது. ஆனால் அந்த கிணறு கட்டுறதுக்கு அந்த உதவி போதாது. இவ்வளவு நாளும் 9 மாதங்கள் 10 மாதங்களாக அவர்கள் அந்த கிணத்தின் பலனை அடைந்தார்கள். ஆனால் மழை வந்தவுடனே அந்த கிணறு பழையபடி மூடிவிடும். அப்போ இந்த நிலையிலே அவர்களுக்கு இன்னொரு 50,000 40,000 நாங்கள் கொடுத்தால் அந்த கிணறை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். ஆகவே நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று தான தர்மம் செய்வதுடன் இத்தகைய வைபவங்களை நாங்கள் நடத்துவதுடன் சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் சிறு சிறு துளி அங்கு ஒரு பாரிய திட்டங்கள் செய்வதற்குதவும். நாங்களாக தமிழர்களாக சிறு சிறு துளியாக சேர்க்கின்ற இந்த நிதியை பார்த்து ஐரோப்பிய யூனியனோ அல்லது வேறு நாடுகளோ இங்கிலாந்து தேசமோ அல்லது இங்கிருக்கிற வெளிநாட்டு அமைச்சுக்களோ கூட எங்களுடைய மக்களுக்கு உதவுவதற்கு சரியான திட்டங்கள் ஊடாக உதவுவதற்கு முன்வருவார்கள் என்பதை கூறி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். தேசத்தின் உறவுகளுக்கு நேச கரம் நீட்டி சேவையை செய்து வருகின்ற மனிதநேய அமைப்பாக விளங்கிக் கொண்டிருக்கும் கூட்டுறவு சங்கத்தின் பணிப்பாளர் ரஜினி இக்பால் அவர்கள் வழங்கிய உரையின் நெதர்லாந்து மொழியிலான சுருக்கத்தினை இப்பொழுது அந்த அமைப்பின் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒருவராக அபி அவர்கள் வழங்குகின்றார்கள். இவர் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் என நினைக்கின்றேன். அவர் யாரென்றால் சட்ட கல்லூரியின் படிப்பை முடித்துவிட்டு எமது மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கூட இந்த அமைப்பிலே இயங்கி வருகின்றார்கள். அபி அவர்கள் நெதர்லாந்து மொழியிலான அந்த சுருக்கத்தினை மிகவும் சுருக்கமாக அதை வழங்குகின்றார்கள். அபி அவர்களை நாங்கள் கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Nandri, dank jullie wel allemaal voor jullie komst allereerst. Ik zal wegens tijdgebrek de speech van Rajini Iqbal heel kort samenvatten.
Onze organisatie, de Cooperative Society of the Netherlands for Humanitarian Activities, is gebaseerd op coöperatieve principes. Dat houdt in dat wij als organisatie, we zijn een non-governementele organisatie wel, maar het houdt niet in dat wij doen aan doneren, maar wij focussen voornamelijk op het feit dat mensen zich moeten verder ontwikkelen. Na de oorlog zijn er zoveel slachtoffers en met name weduwen die zeer afhankelijk waren van de inkomens van hun echtgenoten die er niet meer zijn. Zij moeten zich tegenwoordig zeg maar en de kinderen onderhouden en soms ook hun ouders. Maar ze zijn heel lang afhankelijk geweest, dus nu moeten ze dat zelfstandig doen. En dit soort vrouwen willen wij dan helpen in het ontwikkelen of in het voorzien van hun levensonderhoud. En de beste manier blijkt uiteindelijk, we zijn nu al een aantal jaren verder, is niet donatie. Donatie geven helpt niet, blijkt omdat heel veel mensen helpen. Wij als Tamils wonen in verschillende landen en heel veel mensen hebben ook hulp geboden in de vorm van geld. Desondanks zijn onze mensen, of de Tamils in Sri Lanka, niet verder ontwikkeld. En toen zijn wij als het ware naar een andere oplossing gaan zoeken. Wat is het dat er mist? En dat is dat mensen zelfstandig op hun benen moeten gaan staan en zich verder moeten ontwikkelen zonder dat ze afhankelijk zijn van de overheid of van andere organisaties. Dus het is dan ook niet ons doel om mensen afhankelijk te laten worden van ons, maar om eenmalig hun op hun benen te zetten en hun de mogelijkheid te bieden om een beroep te gaan uitoefenen waar ze vervolgens hun inkomsten uit kunnen genereren. Rajani Iqbal heeft meerdere voorbeelden gegeven op haar persoonlijke ervaring dat ze daar geweest is. Onze activiteiten houdt dus in dat wij microkredieten geven aan organisaties in Sri Lanka die al bestaan. De coöperatieprincipe dat bestaat al in Sri Lanka al jarenlang. Alleen na de oorlog is dat dus enorm teruggevallen. En dat moeten wij nu verder op been brengen en ontwikkelen. En dat is onder andere een van onze activiteiten. En daarvoor hebben wij de hulp gekregen van Manchester Cooperative College vanuit Groot-Brittannië. Zij hebben in Madurai in India vorig jaar hebben zij al een training verschaft aan thrift and credit coöperaties, de personeel van de thrift and credit corporations. En aan de hand daarvan is gebleken dat meer training nodig is. En dat is zeg maar aanleiding geweest om dit jaar ook weer de training voor te zetten. En dit jaar kon het wel gelukkig in Sri Lanka gebeuren, omdat de situatie daar toch gewijzigd is nu. En afgelopen juli heeft deze training plaatsgevonden. En de Manchester Cooperative College heeft dus ook zeg maar, besloten om verder de trainingen te geven in de verschillende districten in Sri Lanka. Dus het doel van onze organisatie is tweezijdig. Mensen helpen, maar niet door middel van donatie, maar hun zeg maar, te helpen in het opzetten van een bedrijf of een beroep waar zij verder mee kunnen ontwikkelen. En daarnaast willen wij zeg maar, de coöperatiestelsels in Sri Lanka verder opbouwen, zodat op een gegeven moment zij verder ook zeg maar, de fondsen kunnen genereren. Wij doen dat nu vanuit onze organisatie, proberen wij fondsen te verkrijgen. Deze evenement is onder andere een van dat soort activiteiten. Maar daarnaast proberen we ook andere organisaties te benaderen die fondsen willen verschaffen voor onze projecten. Dus kort en krachtig,
We willen de mensen niet afhankelijk maken van onze organisaties door middel van giften, maar door middel van soft leningen. En ik hoop dat jullie hierbij, zeg maar, het is een heel korte introductie natuurlijk, maar ik hoop dat jullie hierbij wel een beter begrip hebben gekregen van onze organisatie. Mochten jullie toch nadere toelichtingen willen of vragen hebben, schroom niet. U kunt mij altijd benaderen. Andere leden van onze organisatie zitten ook hier. Ieder van hun zou jullie vragen kunnen beantwoorden. Dus als jullie vragen hebben, dan horen wij graag van jullie. En daarnaast wil ik jullie nogmaals bedanken voor jullie interesse en voor jullie komst hierbij. En dan zullen we nu verder gaan met het programma. En ik geef dan weer het woord aan Taya. Hij zal u de volgende vertellen wat de volgende programma op de lijst is. Dank jullie wel. கலை விழாவென்று கூறிவிட்டு என்ன அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அவைகள் மிகவும் முக்கியமான ஒன்றுதான். இன்றைய விழாவிலே உங்களை நாங்கள் கலை நிகழ்வுகளுக்குள் அழைத்து செல்லுகின்றோம். முதலில் சாகித்ய சாதனாலய நடனப்பள்ளி மாணவரான ஸ்ருதி வசந்த் அவர்கள் இப்பொழுது வழங்குகின்ற நடனம் இடம்பெற காத்திருக்கின்றது. இவ்வுருப்படி கடவுள் குரு சபையோரை வணங்கி ஆரம்பமாகும். இது நாட்டிய மேடை கச்சேரியில் ஆரம்பமாகும் சிவனுக்கும் அக்னி தெய்வத்துக்கும் அர்ப்பணிக்கும் நடனமாகும். இன்றைய விழாவிலே அந்த முதலாவது நடனத்தினை உங்களுக்காக வழங்கி இன்றைய விழாவிலே சிறப்பிக்கின்றார்கள். உறவுகளை ஸ்ருதி வசந்த் அவர்களை நீங்கள் கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.